ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. பேங்க் ஆஃப் பரோடால உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கு. பட் நீங்க ரீகேஒய்சி இன்னும் சப்மிட் பண்ணல அப்படியான கஸ்டமர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டிராவல் பண்ணி கால் கடுக்க கியூல நின்னு பிரான்ச்ல போய் இனி ரீகேஒய்சிக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டாம். ஆன்லைன்லயே வீடியோ கேஒய்சி கூட இல்லாம ரீகேஒய்சி பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ பேங்க் ஆஃப் பரோடா நம்மளுக்காக குடுத்துருக்காங்க. அத பத்தின வீடியோ தான் இதில பார்க்க போறோம். இந்த வெப் போர்ட்டலுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டாவே இந்த வெப் பேஜுக்குள்ள வந்துக்கலாம். 5 மினிட்ஸ்ல நம்ம அந்த ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, என்னென்ன ஃப்ரீக்வென்சியான கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரீகேஒய்சினா என்ன? அதாவது ஆர்பிஐ உடைய ரூல் படி நம்மளுடைய ஓவிடி ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் நம்ம பேங்க்ல அப்டேட் பண்ணணும். அது ஹை ரிஸ்க், லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் அந்த ரிஸ்க் படி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக நம்ம இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏதாவது ஏதாவது ஃப்ராடு நடந்துரும். ஒரு கஸ்டமர் இறந்து போயிடுறாங்க. பட் அந்த கஸ்டமருடைய அக்கவுண்ட்ட இன்னொருத்தவங்க தெஃப்ட்டுக்கோ, ஃப்ராடுக்காகவோ யூஸ் பண்ணிறக்கூடாது. ஒரு சர்டைன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம போய் அப்டேட் பண்றோம். கேஒய்சி ரெக்யர்மென்ட் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ். எல்லா கஸ்டமருக்குமே பீரியாடிக்கலி நம்ம கேஒய்சிய அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அது ஆர்பிஐ ரூல். இந்த வெப் பேஜ் மூலமா ரீகேஒய்சி பண்றவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ரீகேஒய்சி இண்டிவிஜுவல் மட்டும் தான். மைனர் அலோவ்ட் கிடையாது. என்ஆர்ஐ அலோவ்ட் கிடையாது. ஃபாரின் நேஷனல்ஸ்ல உள்ளவங்க இந்த வெப் போர்ட்டல் மூலமா ரீகேஒய்சி பண்ண முடியாது. ஆதார்லயும், அக்கவுண்ட்லயும் ஒரே மொபைல் நம்பர் இருக்கணும். ஆதாரோடைய நம்பர் இருந்தா போதும். அப்புறம் இத ஆன்லைன்ல பண்றதுக்கு இன்டர்நெட் உள்ள ஒரு லேப்டாப் அல்லது மொபைல் இருந்தா போதும். இத அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த போர்ட்டல்ல நம்மளுடைய அக்கவுண்ட் நம்பர் போட்டு, ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சுன்னா, நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டாதுன்னா, நம்மளுடைய கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ண சொல்லும். நம்மளுடைய கஸ்டமர் ஐடி செலக்ட் பண்ணும்போது தான் நம்ம ரீகேஒய்சிக்கு எலிஜிபிளா இல்லையான்றது தெரியும். அத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில அடுத்த பேஜுக்கு போகும். அந்த பேஜ்ல நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன நம்ம அப்டேட் பண்ணணும். நம்மளுடைய அம்மா நேம், அப்பா நேம், நம்ம என்ன தொழில் பண்றோம், நம்மளுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்றத எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு, ஆதார் ஈகேஒய்சி அத்தென்டிகேஷன் நம்ம அடுத்த பேஜ்ல பண்ண வேண்டியிருக்கும். அத எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு, ஆதார் அத்தென்டிகேஷன் பண்ணிருங்க. பண்ணியாச்சுன்னா, நெக்ஸ்ட் பேஜ்ல நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில் போகும். நம்மளுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும், நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா, மாடிஃபை பண்ணிக்கலாம். பண்ண வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஃபைனலா கஸ்டமருக்கு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் வரும். அதில T+2 வொர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் பேங்க் ஆஃப் பரோடாலருந்து வரும். அதுக்குள்ள ரீகேஒய்சி பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுடைய ரீகேஒய்சி அப்ளிகேஷன் நீங்க இது மூலமா பண்றீங்க. ரீகேஒய்சி நடக்கல, ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில, நீங்க மறுபடியும் அப்ளை பண்ண முடியுமானா, மறுபடியும் அப்ளை பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய ஹோம் பிரான்ச்சுக்கு தான் போய் ஆகணும். ஒரிஜினல் ஆதார் வேணுமானா, ஒரிஜினல் ஆதார்லாம் வேண்டாம். ஆதார் நம்பர் வச்சு ஓடிபி தான் வரும். ஸோ, ஒரிஜினல் ஆதார் வேண்டாம். நீங்க உங்க அக்கவுண்ட்ல பான் கார்டு இருந்தா தான் இந்த வெப் பேஜ் மூலமா ரீகேஒய்சி பண்ண முடியுமானா, கிடையாதுங்க. பான் கார்ட் நாட் நெசசரி. ஸோ, அவ்வளதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.